வணக்கம். To find eigenvalues and eigenvectors. Eigenvalue equation. Ax is equal to lambda x. இதுதான் eigenvalue equation. Aங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் 3/3ன்னு வச்சுக்கிடுவோமே. இங்கே எக்ஸுங்கிறது eigen வெக்டார். eigen வெக்டார்னா இது ஒரு காலம் வெக்டார், 3 ரோ உள்ள ஒரு சிங்கிள் காலம் வெக்டார். ஏங்கிறது 3/3. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். லேம்டாங்கிறது ஒரு சிம்பிள் நம்பர், இங்கேயும் எக்ஸுங்கிறது eigen வெக்டார். ஸோ இந்த ஈக்குவேஷனில் ஏங்கிறது மேட்ரிக்ஸ், எக்ஸுங்கிறது eigen வெக்டார், லேம்டாங்கிறது eigen வேல்யூ. A is the matrix, X is the eigen vector and lambda is the eigen value. This can also be written as, இங்கே லேம்டா கூட ஒரு ஐடென்டிட்டினால் பெருக்கணும். ஐங்கிறது ஐடென்டிட்டியால் பெருக்கி லெஃப்ட் சைடில் எடுத்தோம்னா a மைனஸ் லேம்டா ஐ டைம்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஏன் சார் ஐடென்டிட்டியை பெருக்காமல் எடுக்க முடியாதா அப்படின்னா எடுக்க முடியாது. ஏன்னா ஏனுடைய சைஸு 3/3, லேம்டானுடைய சைஸு சிம்பிளி எ நம்பர் 1/1. 3/3 மேட்ரிக்ஸ்லேருந்து 1/1 கழிக்க முடியாது. அதனால தான் இந்த இடத்துல ஐடென்டிட்டினால் பெருக்கி இங்கே எடுத்துகிட்டு வந்தோம், அப்படின்னா தான் அதை கழிக்க முடியும். ஸோ இதே ஈக்குவேஷனை தான் இங்கே எழுதியிருக்கிறோம். a மைனஸ் லேம்டா ஐ டைம்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போது இந்த a மைனஸ் லேம்டா ஐன்னு இருக்குதே, இதனுடைய டிட்டர்மினண்ட் வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோமே. இருந்ததுன்னா இதுக்கு இன்வெர்ஸ் இருக்கும். டிட்டர்மினண்ட் ஆஃப் a மைனஸ் லேம்டா ஐ வந்து 0வாக இருந்ததுன்னா இன்வெர்ஸ் இருக்காது. ஸோ நம்ம இப்போ பார்க்கக்கூடிய கேஸு a மைனஸ் லேம்டா ஐயில் இஸ் நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்ததுன்னா இந்த a மைனஸ் லேம்டாங்கிற இந்த மேட்ரிக்ஸுக்கு ஒரு இன்வெர்ஸ் இருக்கும். ஸோ தென் இன்வெர்ஸ் ஃபார் a மைனஸ் லேம்டா ஐ எக்ஸிஸ். இதனுடைய இன்வெர்ஸை வந்து பின்னு வச்சுக்கிடுவோமே. ஸோ a மைனஸ் லேம்டாயினுடைய இன்வெர்ஸ் வந்து பின்னு வச்சுக்கிடுவோம். ப்ரீ-மல்டிப்ளையிங் b on both sides of equation number 2. இதில் இந்த சைட்லேயும் b-ஆல் பெருக்கிறோம், இந்த சைட்லேயும் b-ஆல் பெருக்கிறோம். ஸோ b ரெண்டு சைடும் ப்ரீ-மல்டிப்ளை பண்ணியிருக்கிறோம். இங்கே bங்கிறது a மைனஸ் லேம்டாயினுடைய இன்வெர்ஸ். ஸோ இதனுடைய இன்வெர்ஸ் இதனுடைய இன்வெர்ஸ் இது. ஸோ ரெண்டையும் பெருக்கணும்னா ஐடென்டிட்டின்னு வந்துடும். ஐடென்டிட்டியை எக்ஸ்னால் பெருக்கினா எக்ஸ்னு வந்துடும். இங்கே பியை வந்து 0 கூட பெருக்கிறப்ப 0ன்னு வந்துடும். ஸோ இதை பெருக்கிறப்ப என்ன வந்துடும் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். இந்த சொல்யூஷன் இதுவும் ஒரு சொல்யூஷன் தான். திஸ் இஸ் த ட்ரிவியல் சொல்யூஷன். இதுக்கு பேர் 0ங்கிறது ஒரு சொல்யூஷன் தான். ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லேம்டா எக்ஸுங்கிற இந்த ஈக்குவேஷனில் எக்ஸு 0ன்னு போட்டோம்னா 0னால் எதை பெருக்கினாலும் 0, இங்கேயும் 0னால் எதை பெருக்கினாலும் 0ன்னு ஆகிடும். ஸோ 0 ஈக்குவல் டு 0ன்னு வரும். அதுவும் ஒரு சொல்யூஷன் தான். இந்த சொல்யூஷனுக்கு பேர் ட்ரிவியல் சொல்யூஷன் பேர். திஸ் இஸ் த ட்ரிவியல் சொல்யூஷன். இந்த மாதிரி சொல்யூஷன் நமக்கு தேவையில்லை. 0 வந்து ஒரு சொல்யூஷன் தான், அந்த சொல்யூஷன் வேண்டாம். ஸோ திஸ் இஸ் a ட்ரிவியல் சொல்யூஷன் விச் வி டூ நாட் நீடு. அப்போது 0 சொல்யூஷன் இல்லாமல் இருக்கணும்னா இங்கேருந்து நீங்கள் ரிவர்ஸில் போனோம். பிங்கிறது இருக்கக்கூடாது. அதாவது a மைனஸ் லேம்டாயினோட இன்வெர்ஸ் இருக்கக்கூடாது. அதாவது டிட்டர்மினண்ட் ஆஃப் a மைனஸ் லேம்டா ஐ வந்து 0வாக இருக்க வேண்டும். டிட்டர்மினண்ட் a மைனஸ் லேம்டா ஐ 0வாக இருந்ததுன்னா அப்போ வந்து நான் ஜீரோ எக்ஸ் வேல்யூ கிடைக்கும். ஸோ ஃபார் நான் ட்ரிவியல் சொல்யூஷன் டிட்டர்மினண்ட் ஆஃப் a மைனஸ் லேம்டா ஐ வந்து 0ன்னு இருக்கணும். அப்படின்னா தான் இன்வெர்ஸு இல்லாமல் போகும். இன்வெர்ஸ் இல்லாமல் இருந்ததுன்னா இதை மாதிரி பெருக்க முடியாது. ஸோ நான் ட்ரிவியல் சொல்யூஷனுக்கு டிட்டர்மினண்ட் ஆஃப் a மைனஸ் லேம்டா ஐ வந்து 0ன்னு இருக்கணும். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா லேம்டா வேல்யூ கிடைக்கும். ஸோ ஏங்கிறது 3/3 மேட்ரிக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அதை மைனஸ் லேம்டாயினால் பெருக்கி கழிக்கிறப்ப 3 இடத்துல லேம்டா வரும். ஸோ அது வந்து கியூபிக் ஈக்குவேஷன் இன் லேம்டா கிடைக்கும், ஒரு பாலினாமியல் இன் லேம்டா கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 3/3னா லேம்டா கியூப், சம் நம்பர் ஆஃப் லேம்டா ஸ்கொயர், சம் நம்பர் ஆஃப் லேம்டா, அப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் எல்லாம் கிடைக்கும். ஸோ திஸ் ஈக்குவேஷன் இஸ் நோன் அஸ் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் த மேட்ரிக்ஸ். டிட்டர்மினண்ட் ஆஃப் a மைனஸ் லேம்டா ஈக்குவல் டு 0க்கு பேர் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் த மேட்ரிக்ஸ்ன்ட்டு.
சால்விங் திஸ் ஈக்குவேஷன் இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏ 3/3 மேட்ரிக்ஸாக இருந்ததுன்னா ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் இன் லேம்டா கிடைக்கும். அதை சால்வ் பண்ணோம்னா 3 லேம்டா வேல்யூஸ் கிடைக்கும். இதே இது 2/2னா 2 லேம்டா வேல்யூ கிடைக்கும். சால்வ் திஸ் ஈக்குவேஷன் வி கேன் ஃபைண்ட் த ஏகன் வேல்யூஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். லேம்டா என்னன்னு கிடைக்கும். இதை சால்வ் பண்ணோம்னா லேம்டானுடைய வேல்யூ என்னன்னு கிடைக்கும். இந்த லேம்டா வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு சப்ஸ்டிடியூட்டிங் தி eigen values in equation number 2 இதில் பார்க்குறப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஏ 3/3னா 3 லேம்டா வேல்யூ கிடைக்கும். ஸோ ஒரு லேம்டா ஒன்றுங்கிறத இதில் எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஏ மைனஸ் லேம்டா 1 ஏதோ சம் நம்பர் கிடைக்கும் டைம்ஸ் i = xன்னு கிடைக்கும். ஸோ அந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம்னா எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். x1 லெட் மீ கால். அப்புறம் லேம்டாவை வந்து லேம்டா 2 இருக்குங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணோம்னா x2 கிடைக்கும். அதே மாதிரி லேம்டா 3னா x3 கிடைக்கும். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸினுடைய வேல்யூ ஏகன் வெக்டார்ஸை கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுதான் தியரி. இப்போ நம்ம வந்து இதில் ப்ராப்ளம் போட ஆரம்பிக்கலாம். ஃபைண்ட் தி ஏகன் வேல்யூஸ் அண்ட் ஏகன் வெக்டார்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். நல்லா தரவாக ஸ்கிப் பண்ணாமல் போங்க. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ப்ராப்ளம் தான். இது சால்வ் பண்ணுறப்ப எப்படி ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் அ கிவன் மேட்ரிக்ஸ். இதுக்கு பேர் ரொட்டேஷன் மேட்ரிக்ஸ்னு பேர். இது ஒரு ஆர்த்தாகனல் மேட்ரிக்ஸ் வேறு, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இப்போது நம்மளுடைய பர்பஸ் என்னென்னா இதனுடைய ஏகன் வேல்யூஸும் ஏகன் வெக்டார்ஸும் என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஸோ த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் a minus lambda = 0ன்னு முதல்ல இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கணும். இதை எழுதினோம்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் காஸ் தீட்டா ஐடென்டிட்டிங்கிறப்ப என்ன ஆகும், டயகனலில் மட்டும் 1 இருக்கும். ஸோ லேம்டானால் அந்த ஐடென்டிட்டியை பெருக்கி கழிக்கிறப்ப காஸ் தீட்டா மைனஸ் லேம்டா டயகனல் எலமெண்ட்டில் மட்டும் காஸ் தீட்டா மைனஸ் லேம்டா, மற்றதெல்லாம் மாறாது ஏன்னா அங்கெல்லாம் 0 இருக்கும். ஸோ திஸ் இஸ் எ டிட்டர்மினன்ட் ஆஃப் a minus lambda. இதை நம்ம எவாலுவேட் பண்ணுறப்ப இதையும் பெருக்கி மைனஸ் ஆஃப் இதையும் இருக்கணும். ஸோ திஸ் இஸ் cos theta minus lambda, another time cos theta minus lambda, so it is cos theta minus lambda whole squared minus இதையும் பெருக்கணும். இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. இதை இன்னும் பார்க்குறப்ப இதை எவாலுவேட் பண்ணுறப்ப a² + b² - 2ab, இதில் a² இதனுடைய ஸ்கொயர் லேம்டா ஸ்கொயர்டு -2 × ab -2 × ab lambda times cos theta plus b² இதனுடைய ஸ்கொயர் வரும். இதனுடைய ஸ்கொயர் முதல்ல எழுதியிருக்கோம். இதனுடைய ஸ்கொயர் வந்து cos square theta, sin square theta ஆல்ரெடி தேர். ஸோ a minus b whole square எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறோம். மாற்றி இதையும் இங்கே எழுதியிருக்கோம். அவ்வளோதான், முன்ன பின்ன எழுதியிருக்கிறோம். அப்படின்னா தான் லேம்டா ஸ்கொயர்ட் லேம்டா அப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட் டேம் cos square theta + sin square theta வந்து 1. ஸோ இந்த மாதிரி எழுதிட்டு லேம்டா இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். லேம்டாவுக்கு ரூட்டு பார்த்தோம்னா 2 ரூட்டு கிடைக்கும். ஸோ இங்கே cos square theta + sin square theta வந்து 1ன்னு போட்டிருக்கிறோம். ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறப்ப ஃபார்முலா என்னென்னா -b ± √b² - 4ac/2a. ஸோ -bனா இந்த லேம்டா தான் இப்போ வந்து கண்டுபிடிக்க வேண்டியது. ஸோ -bனா என்ன, இங்கே ஒரு மைனஸ் போட்டோம்னா +2 cos theta. இது ஏங்கிறது ஆக்சுவலாக 1, பிங்கிறது -2 cos theta, சிங்கிறது 1. ஸோ -bங்கிறப்ப மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் 2 cos theta ± இது வந்து -b. இது வந்து √b². b² என்ன -2னுடைய ஸ்கொயரு தட் இஸ் 4, காசுனுடைய ஸ்கொயர் cos square theta. ஸோ லேம்டாமனுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குதோ அதுதான் b -4ac 4 டைம்ஸ் ஏங்கிறது லேம்டா ஸ்கொயருக்கு முன்னாடி 1ன்னு இருக்குது, சிங்கிறது இங்கே 1ன்னு இருக்குது. ஸோ 4ac -4 × 1 × 1 4 டிவைடட் பை 2. ஸோ இதை அதுக்கப்புறம் என்ன செய்யலாம், இங்கே 4ன்னு வர்றத வெளியே எடுத்தோம்னா √2ன்னு ஆகிடும் ரூட்டுக்கு வெளியே எடுக்கிறப்ப. ஸோ இங்கே அங்கே 2ன்னு வந்துடும். இங்கே 2வையும் இந்த 2வையும் அடிச்சிடலாம், மேலே உள்ள இந்த 2வையும் அடிச்சிடலாம். 2 பக்கமும் 2ஆல் வைக்கிறப்ப இந்த 2 கேன்சல் ஆகிடும். இங்கே வெளியே எடுக்கக்கூடிய அந்த 4ஐ வெளியே எடுக்கிறப்ப உள்ள 2வும் கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு ரிமைனிங் வந்து cos theta ± √cos square theta -1. ஏன்னா 4 வந்து வெளியே எடுத்துருக்குறோம். cos square -1ங்கிறது -sin square theta.
காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா வந்து ப்ளஸ் 1 அல்லது 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா. இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டா -1 இருக்குது. ஸோ இட்ஸ் வேல்யூ இஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. இதை ரூட் எடுக்கிறப்ப -1ன்னு இருக்குது, அதுக்கு ரூட் எடுத்தால் ஐன்னு வரும். சைன் ஸ்கொயர் தீட்டாவுக்கு ரூட் எடுத்தோம்னா சைன் தீட்டான்னு வரும். ஸோ காஸ் தீட்டா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ சைன் தீட்டா. இது காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ இதில் முக்கியமான ஒன்று இது வந்து என்னென்னா e⁻i தீட்டா. ஸோ காஸ் தீட்டா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ சைன் தீட்டாங்கிறது e⁻+r−i தீட்டா. இந்த ஃபார்முலா வந்து ஆயிலருடைய ஃபார்முலா. ஸோ திஸ் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இன் மேத்தமெட்டிக்ஸ். e⁻i தீட்டான்னா காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா, e⁻−i தீட்டானா காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா. திஸ் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஸோ இதில் 2 லாம்டா கண்டுபிடிச்சிருக்கோம். லாம்டாங்கிறது λ1ங்கிறது இதிலே ப்ளஸ் வச்சு, λ2ங்கிறது இதிலே மைனஸ் வச்சு. ஸோ λ1 இஸ் e⁻i தீட்டா, λ2 இஸ் e⁻−i தீட்டா. ஸோ என்ன பண்ணியிருக்கிறோங்கிறத கொஞ்சம் பாருங்கள். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எழுதிட்டு அதை டிட்டர்மினன்ட் போட்டு சால்வ் பண்ணோம்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் லாம்டா கிடைக்குது. லாம்டாவை பலபடி சால்வ் பண்ணோம்னா 2 லாம்டா கிடைக்குது. இந்த லாம்டாவை பயன்படுத்தி x2 கண்டுபிடிக்கணும். ஸோ λ1 வந்து λ2 என்னென்னு எழுதியிருக்கிறேன். கேஸ் 1 λ1ங்கிறது e⁻i தீட்டா. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். a−λi x = 0ங்கிற இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி லாம்டாவினுடைய வேல்யூ e⁻i தீட்டான்னு சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு என்ன கொடுத்துருக்கோ அந்த மேட்ரிக்ஸ் எழுதி எக்ஸினுடைய வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்கணும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இங்கே a−λங்கிறது காஸ் தீட்டா மைனஸ் லாம்டா, காஸ் தீட்டா மைனஸ் லாம்டா மைனஸ் சைன் தீட்டா, சைன் தீட்டா ஏற்கனவே பார்த்துருக்குறோம். டைம்ஸு எக்ஸுங்கிறது ஒரு காலம் வெக்டார்னு சொல்லியிருக்கிறோம். அங்கே வந்து இது 2/2 இருந்ததுன்னா இது ஒரு காலம் 2 ரோ இருக்கும். ஸோ 2 எலிமெண்ட் இருக்கும் இதில், x1 அண்ட் x2. இது என்னன்னு கண்டுபிடிக்கணும் பர்டிகுலர் கேஸில், அதாவது இந்த கேஸில். ஸோ இப்போது லாம்டாவுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிடுவோம். λ1ங்கிறது e⁻i தீட்டா இந்த எபோ ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா காஸ் தீட்டா மைனஸ் e⁻i தீட்டா. இங்கே ஒரு லாம்டாவுக்கு e⁻−i தீட்டா அப்படி இருக்கும். மற்ற எல்லாமே ஜஸ்ட் காப்பி. e⁻i தீட்டாங்கிறது காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. ஸோ இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால காஸ் தீட்டா கேன்சல் ஆகிடும். e⁻i தீட்டாங்கிறது காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால மைனஸ் ஐ சைன் தீட்டா மட்டும் ரிமைனிங் ஆகும். மற்றது இது எல்லாமே சேம். இதே தான் இங்கேயும் மைனஸ் ஐ சைன் தீட்டா. இப்போது இதில் எல்லாமே சைன் தீட்டா எல்லாமே காமனாக இருக்குது எல்லாத்துலேயுமே. சைன் தீட்டாவை வெளியே எடுத்துகிட்டு அதால் வகுத்துருக்குறோம். சைன் தீட்டா அப்போது அஃப்கோர்ஸ் 0 இல்லைன்னு வச்சுக்கிடுவோம். அப்படி வகுக்கிறப்ப இங்கே வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, சைன் தீட்டா இல்லாமல் போயிடுது எல்லா இடமும். ஸோ -i -1 1 -i. இங்கே வந்து சைன் தீட்டா எடுத்தால் -i, இங்கே -i, இங்கே -1, இங்கே +1. ஸோ இப்போது x1 அண்ட் x2 என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். நல்லா கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ -i டைம்ஸ் x1 -1 டைம்ஸ் x2 = 0. இப்படி ஒரு ஈக்குவேஷன். ரெண்டாவது இதையும் பெருக்கினாலும் ஒரு 0. தட் இஸ் 1 டைம்ஸ் x1 -i டைம்ஸ் x2 = 0. ஸோ நம்ம பார்த்த உடனே நமக்கு என்ன தெரியும், 2 வேரியபிள் இருக்குது, 2 ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ அதனால் அதை ஈஸியாக சால்வ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அது வந்து உண்மை கிடையாது. இதை சால்வ் பண்ணது ஈஸி இல்லை. ஏன்னா இது 2 ஈக்குவேஷனில் ஒரே ஈக்குவேஷன் தான். அதாவது இந்த ஈக்குவேஷன் தான் இங்கேயும் இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியுதாங்கிற என்னன்னு தெரியல. இப்போ இந்த ஈக்குவேஷனில் -i பெருக்கினா இது வந்துடும் பாருங்களேன். ஏதோ ஒரு நம்பரால் பெருக்கினா இது வந்துடும். ஸோ ரெண்டுமே சேம் ஈக்குவேஷன் தான். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை -i பெருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. -i பெருக்கணும்னா -i x1. இங்கேயும் -i பெருக்கிறப்ப மைனஸ் ப்ளஸ்ஸு i டைம்ஸ் i மைனஸு. ஸோ இது கிடச்சிடும். ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் இது, இந்த ஈக்குவேஷன் தான் அது. ஸோ ரெண்டும் ஒரே ஈக்குவேஷன் தான். ஸோ ஒரே ஈக்குவேஷன் இருக்குது, ஆனால் 2 வேரியபிள் இருக்குது. அப்போது வந்து சால்வ் பண்ண முடியுமான்னா முடியாது. என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒன்றுனுடைய சொல்யூஷன் என்னென்னு அசியூம் பண்ணிவிட்டு இன்னொன்னுடைய சொல்யூஷன் இன்னொன்று என்னென்னு பார்க்கலாம். பை மல்டிப்ளையிங் -i த்ரூஅவுட் தி செகண்ட் ஈக்குவேஷன். ரெண்டாவது ஈக்குவேஷனில் -i பெருக்கணும்னா we get the first equation. அது ஏற்கனவே சொல்லிட்டோம். therefore the above 2 equations are one and the same. ரெண்டு ஒரே ஈக்குவேஷன் தான். ஸோ 1 equation 2 வேரியபிள்ஸ். அதனால் அதை சால்வ் பண்ண முடியாதனால x1 வந்து ஏதோ தெரியாது, அதை கேன்னு வச்சுக்கலாம். x1 வந்து கேன்னு வச்சுக்கலாம். அப்போ x2னுடைய வேல்யூ என்னென்னு கிடைக்கும்.
இதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணாலோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணாலோ எப்படினாலும் கண்டுபிடிக்கலாம். இப்போ இதில் இருந்து பாருங்களேன், x2 இங்கே எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. x2 மைனஸ் x2 தாண்டா போனால் ப்ளஸ் x2. x2 is equal to minus I x1. ஸோ மைனஸ் ஐ x1ங்கிறது கேன்னு வச்சு. ஸோ x1 அண்ட் x2 இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேல கண்டுபிடிச்சிருக்கிறோம். x1 கேன்னா x2 வந்து மைனஸ் ஐ டைம்ஸ் கே அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ இப்போ இந்த ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எக்ஸுங்கிறது கே மைனஸ் ஐகே. ஸோ இந்த கேங்கிற வேல்யூ வந்து என்னன்னு தெரியாது. இன்னொரு கண்டிஷன் இல்லாத வரைக்கும் இந்த கேனுடைய மதிப்பு என்னன்னு தெரியாது. அப்போ இன்னொரு கண்டிஷன் என்ன செய்யலாம் அப்படின்னா, இது வந்து யூனிட், இதனுடைய மேக்னிடியூடு வந்து 1, நார்மலைசேஷன் அதுக்கு பேர். இது வந்து ஒரு வெக்டார். இந்த வெக்டாரினுடைய நார்ம், தட் இஸ் லெங்த் ஸ்கொயர்டு, அது வந்து 1ன்னு வச்சுக்கிடுவோம். அதுக்கு பேர் நார்மலைசேஷன் கண்டிஷன் பேர். நார்மலைசேஷன் கண்டிஷன்னா இதனுடைய டேகரையும் இதையும் பெருக்கணும்னா நார்ம் லெங்த் ஸ்கொயர் கிடைக்கும். ஒரு வெக்டாரினுடைய லெங்த் ஸ்கொயர் கிடைக்கும். அது வந்து 1 இருக்குதுன்னு அசியூம்ஷன் வச்சுக்கிறோம் எக்ஸ்ட்ராவாக. ஸோ ஏகன் வெக்டாரினுடைய லெங்த்து 1 இருக்குதுன்னு வச்சுக்கிறோம். ஸோ அடிஷ்னலாக நார்மலைசேஷன் கண்டிஷன் என்னென்னா இன்னொரு கண்டிஷன் எக்ஸ்ட்ராவாக கொண்டு வரோம். தட் இஸ் எக்ஸ் டேகர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. இதை பயன்படுத்தினோம்னா கேனுடைய வேல்யூ என்னென்னு கிடச்சிடும். ஸோ இது பேர் நார்மலைசேஷன் கண்டிஷன், எக்ஸ் டேகர் எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஸோ எக்ஸ் டேகர், இதுக்கு டேகர் பார்க்கணுன்னா என்ன செய்யணும், காலத்தை ரோவாக எழுதணும், மைனஸ் ஐ வந்தால் ப்ளஸ் ஐன்னு எழுதணும். எக்ஸுங்கிறது ஆஸ் இட் இஸ். ஸோ இப்போ பெருக்கணும்னா கேயும் கேயும் பெருக்கணும்னா கே ஸ்கொயர்ட், ஐகேயும் மைனஸ் ஐகேயும் பெருக்கணும், இதையும் பெருக்கணும், இதையும் பெருக்கணும். ஐகேயும் மைனஸ் ஐகேயும் பெருக்கணும்னா ஐ இன்டு ஐ மைனஸ் ஐ இன்டு மைனஸ் ஐ வந்து 1. ஸோ 1 இன்டு கே ஸ்கொயர். ஸோ கே ஸ்கொயர்ட் ப்ளஸ் கே ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 1. ஸோ 2k ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 1. கே ஸ்கொயர் ப்ளஸ் கே ஸ்கொயர் 2k ஸ்கொயர். கே ஸ்கொயருங்கிறது அப்போ கேங்கிறது 1/√2. ஸோ கேனுடைய வேல்யூ வந்து 1/√2. -1/√2 எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நார்மலைசேஷன் தான். ஸோ கேனுடைய வேல்யூ 1/√2ன்னு நம்ம இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எக்ஸினுடைய வேல்யூ நமக்கு கிடச்சிடும் 1/√2 1 மைனஸ் ஐ. ஸோ கேனுடைய வேல்யூ என்னென்னு கண்டுபிடிச்சி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். ஸோ எக்ஸ் ஏகன் வெக்டாரினுடைய வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். பாதி ரூட்டு தான் போயிருக்கிறோம். ஒரே ஒரு ஏகன் வெக்டார் தான் பார்த்துருக்குறோம். இன்னொரு ஏகன் வேல்யூக்கு கரஸ்பாண்டிங்காக ஏகன் வெக்டார் நெக்ஸ்ட் பார்க்க இருக்கிறோம். ஸோ கேஸ் 2 வந்து λ2 = e பவர் மைனஸ் ஐ தீட்டா a மைனஸ் λ x = 0ல் லாம்டாவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த லாம்டாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இப்போ λ பவர் மைனஸ் ஐ தீட்டான்னு. இப்போ e பவர் மைனஸ் ஐ தீட்டாங்கிறது காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப காஸ் தீட்டா அடிபட்டு போய்டும். மைனஸ் ஐ சைன் தீட்டாங்கிறப்ப ப்ளஸ் ஐ சைன் தீட்டா, இங்கேயும் ப்ளஸ் ஐ சைன் தீட்டா, இங்கே எல்லாமே சேம். ஸோ சைன் தீட்டாவில் அதேமே காமனாக எடுத்து இங்கே கொண்டு போயிட்டோம்னா ஐ -1 ஐன்னு வரும். ஸோ இப்போவும் அதே மாதிரி பெருக்கணும்னா ஐ டைம்ஸ் x1 மைனஸ் x2 ஈக்குவல் டு 0. அனதர் திங் இஸ் 1 இன்டு x1 ப்ளஸ் ஐ இன்டு x2 ஈக்குவல் டு 0. இப்போவும் நீங்கள் அதே மாதிரி இதில் ஐயால் பெருக்கணும்னு வச்சுக்கிடுவோமே, ரெண்டாவது ஈக்குவேஷனை ஐ இன்டு x1 தான் வந்துடும். இங்கே ஐயையும் பெருக்கிறப்ப மைனஸ்னு வந்துடும். ஸோ அந்த ரெண்டு ஈக்குவேஷனும் சேம் தான், ஏதாவது ஒன்று தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். So by multiplying I throughout the second equation we get the first equation. Therefore the above two equations are one and the same. So one equation two variables. So one வந்து k ன்னு எடுத்துக்கணும். So let me take x1 as k. x1 k ன்னு எடுத்தோம்னா x2ங்கிறது இங்கே வர்றப்ப ப்ளஸ் ஐ கேன்னு இருக்குது. ஸோ இங்கே k இங்கே ப்ளஸ் ஐ கே. அதே மாதிரி நார்மலைசேஷன் கண்டிஷன் எக்ஸ் டேகர் எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இதை இங்கே எழுதுகிறப்ப கே மைனஸ் ஐகே ட்ரான்ஸ்போஸ் பண்ணி காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட் பண்ணணும். ஸோ ஐ இருக்கிற இடத்துல மைனஸ் ஐயும் போடணும், ரோவை காலமாக எழுதணும். இப்போ இருக்கிறப்ப கே இன்டு கே ஸ்கொயர் மைனஸ் ஐகே இன்டு ஐகே கே ஸ்கொயர் சேம் 2k ஸ்கொயர் 1 கே வந்து √1/√2. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/√2 1/i 1 இங்கே ஒரு ஐ. ஸோ ரெண்டு இது கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி இன்னொரு பெரிய ப்ராப்ளம் ஒன்று போடுறோம். ஸோ ஏகன் வேல்யூஸ் அண்ட் ஏகன் வெக்டார்ஸுங்கிறது அது ஒன்றும் அவ்வளோ ஈஸியான சப்ஜெக்ட் இல்லை. சில சமயங்களில் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சப்ஜெக்ட் ஆகிடும்.
ஸோ அதனுடைய சைஸு வந்து கூட கூட அத்தனை லேம்டாஸ் கண்டுபிடிக்க வேண்டி வரும், அத்தனை கரஸ்பாண்டிங் ஏகன் வெக்டார்ஸ் கண்டுபிடிக்க வேண்டி வரும், நார்மலைசேஷன் கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணணும், அல்லது ஏதாவது ட்ரிக்கை யூஸ் பண்ணணும். ஸோ நான் இந்த இதில் சில ட்ரிக்கை யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இது 3/3. 3/3ல் வந்து இதே மாதிரி நம்ம எழுதுகிறப்ப கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் டிட்டர்மினன்ட் ஆஃப் a மைனஸ் லேம்டா ஈக்குவல் டு 0, இங்கே ஒரு மைனஸ் லேம்டா, இங்கே ஒரு மைனஸ் லேம்டா, இங்கே ஒரு மைனஸ் லேம்டா போட்டு எழுதணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் இங்கே டயகனலில் மட்டும் மைனஸ் லேம்டா போட்டு எழுதணும் ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம எடுத்துருக்குது கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது. ஸோ இதை பெருக்கிறப்ப 1 மைனஸ் லேம்டா டைம்ஸ் 1 மைனஸ் லேம்டா இன்ட்டு 1 மைனஸ் லேம்டா மைனஸ் 1, இதெல்லாம் 0 0ன்னு நம்ம எடுத்துருக்கனால ஈஸியாக இருக்குது. இதை மாதிரி இருக்கிறப்ப முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து அப்படியே வச்சுக்கோங்க. ரெண்டாவதை முதல்ல எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ஸோ 1 மைனஸ் லேம்டா டைம்ஸ் 1 மைனஸ் லேம்டா டைம்ஸ் 1 மைனஸ் லேம்டாங்கிறது 1 மைனஸ் லேம்ங்கிறது இது 1 ஸ்கொயர் ப்ளஸ் லேம்டா ஸ்கொயர் மைனஸ் 2 லேம்டா a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர். ஸோ மைனஸ் 1. இந்த 1 மைனஸ் லேம்டாவை பெருக்கிடாதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு ப்ராக்கெட்டில் இருக்குது, இது ஒரு ப்ராக்கெட்டில் இருக்குது. ஸோ ஒன்று இது 0வாக இருக்கணும், இது ஒரு ஃபேக்டர், இது அல்லது இது 0வாக இருக்கணும். ஸோ நம்மளுக்கு வந்து 3 லேம்டா கிடைக்கும். இது 3/3 மேட்ரிக்ஸ். ஸோ 3 லேம்டா கிடைக்கும். ஒரு லேம்டா வந்து லேம்டா ஈக்குவல் டு 1ன்னு போட்டோம்னா இது 0 ஆகிடும். ஸோ இது 0 ஆனால் இது எல்லாமே 0 ஆகிடும். எந்த லேம்டா வேல்யூக்கு 0 ஆகுதுன்னு பார்க்குறோம். ஸோ லேம்டா ஈக்குவல் டு 1ங்கிறது ஒரு சொல்யூஷன். 1 பார்த்தாலே தெரியுது. இதை இப்போ சுருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இதை பிரிக்கிறக்கூடாது. சுருக்கிறப்ப லேம்டா ஸ்கொயர் மைனஸ் 2 லேம்டா ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிட்டு ஸோ லேம்டா ஸ்கொயர் மைனஸ் 2 லேம்டான்னு எழுதிடும். இதுலேயும் காமனாக லேம்டா பார்த்தோன்னே தெரியுது. ஸோ திஸ் இஸ் சிம்பிளாக ஒன்றா இருக்கனால உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ இட் இஸ் 1 மைனஸ் லேம்டா. இங்கே லேம்டாவை காமன் எடுத்தோம்னா லேம்டா மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ 3 சொல்யூஷன் இருக்குது. லேம்டா 0வாக இருந்தாலும் இது 0 ஆகிடும், லேம்டா 1ஆக இருந்தாலும் 0 ஆகிடும், லேம்டா 2ஆக இருந்தாலும் 0 ஆகிடும். ஸோ 3 ரூட்டு கண்டுபிடிச்சிட்டோம், 0 1 2. ஸோ 3 ஏகன் வேல்யூஸ் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அது கரஸ்பாண்டிங்காக ஏகன் வெக்டார்ஸும் கண்டுபிடிக்கணும். ஸோ கேஸு 1 லேம்டா ஈக்குவல் டு 0, a மைனஸ் லேம்டா ஐ டைம்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ங்கிற இந்த ஈக்குவேஷனில் யூஸ் பண்ணணும். ஸோ இதான் a மைனஸ் லேம்டா ஐங்கிறது மேட்ரிக்ஸ் ஃபார்மில். இதே இதுதான், இது டிட்டர்மினன்ட் ஃபார்மில் இருக்குது, மேட்ரிக்ஸ் ஃபார்மில் டைம்ஸ் எக்ஸு. இங்கே எக்ஸுங்கிறது ஏகன் வெக்டார் 3 காம்பனண்ட் உண்டு. 3/3னா இங்கே 3 காம்பனண்ட் ஒன்று, 3 ரோ ஒரு காலம், சிங்கிள் காலம். ஸோ இப்போ இதில் பார்க்குறப்ப பெருக்கிறப்ப நமக்கு என்ன வரும் அப்படின்னா இது 1 மைனஸ் 0 0ங்கிறப்ப இது 1ன்னு வரும். ஸோ 1 இன்டு x1 ஈக்குவல் டு 0ன்னு வரும். ரெண்டாவது இது 1 இது 1. ஸோ 0 டைம்ஸ் x1ங்கிறப்ப அந்த x1 வராது. அப்புறம் 1 இன்டு x2 ப்ளஸ் 1 இன்டு x3. ஸோ x இன்டு x2 ப்ளஸ் x3 ஈக்குவல் டு 0ன்னு ஒரு ஈக்குவேஷன். இதுவும் அதே மாதிரி தான், 1 தான் வருதும். ஸோ இதை பிறகுனாலும் x2 ப்ளஸ் x3 ஈக்குவல் டு 0 தான் வரும். ஸோ இப்போ பாருங்கள், டக்குன்னு ஒரு ஆன்சரு கொண்டாந்துட்டோம். எப்படி சார் K1 K2லாம் இல்லாமல் கொண்டாந்தீங்கன்னா தட் இஸ் த ட்ரிக் ஆஃப் த ட்ரேட், தொழில் ரகசியம் தான். ஸோ இந்த ஈக்குவேஷனில் என்ன பண்ணணும், எப்படி இந்த ஆன்சர் டக்குன்னு நம்ம கொண்டாந்தோம், இதை நீங்கள் செஞ்சு பார்த்து கொண்டாந்து கேலாம் சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டாந்தீங்கனாலும் இதான் வரும். அது எப்படி பண்ணணுங்கிற ட்ரிக்கை முதல்ல இதை ஆன்சர் டக்குன்னு இதுலேருந்தே வந்துடலாம். எப்படி வரணுங்கிறத நான் சொல்கிறேன். x1 ஈக்குவல் டு 0, x1 ஈக்குவல் டு 0ன்னா மேலே x1 ஈக்குவல் டு 0 போட்டாச்சு. x2 x3 இதில் ஏதாவது ஒன்று தெரிஞ்சால் தான் இன்னொன்று கண்டுபிடிக்க முடியும். x2 வந்து ப்ளஸ் 1ஆக இருந்ததுன்னா x3 வந்து மைனஸ் 1ஆக இருக்கும். அப்படின்னா தான் ரெண்டையும் ஆட் பண்ணால் 0 வரும். ஸோ அந்த கேன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக முதல்ல டேரெக்டாக 1ன்னு போட்டுரும். ஸோ இதில் x1 போட்டாச்சு, அடுத்து x2 வந்து இந்த ஒரு ஈக்குவேஷனில் தான் கண்டுபிடிக்கும், அசியூம் பண்ணி ஆகணும். கேன்னு அசியூம் பண்ணதுக்கு பதிலாக 1ன்னு அசியூம் பண்ணுறோம். ஸோ x2 வந்து 1ன்னு அசியூம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். x3 வந்து என்ன ஆகும், இது இங்கே போகிறப்ப மைனஸ் 1ன்னு ஆகிடும். ஸோ மைனஸ் 1ன்னு ஆகிடும். ஸோ முதல்ல இந்த காலம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து 1/√ இது ஸ்கொயர் ப்ளஸ் இது ஸ்கொயர் ப்ளஸ் இது ஸ்கொயர், தட் இஸ் லெங்த் ஸ்கொயர்டு. அதே இது இமேஜினரி நம்பராக இருந்தாலும் இமேஜினரி நம்பரை விட்டுட்டு இதனுடைய ஸ்கொயர் ப்ளஸ் இதனுடைய ஸ்கொயர் ப்ளஸ் இதனுடைய ஸ்கொயர். ஸோ 0 ஸ்கொயர் +1 ஸ்கொயர் +1 ஸ்கொயர், தட் இஸ் 1 ஸ்கொயர் +1 ஸ்கொயர் 2. ஸோ √ போட்டு
இதனுடைய ஸ்கொயர் இதனுடைய ஸ்கொயர் இதனுடைய ஸ்கொயர். அது இமேஜினரி நம்பராக இருந்தால் இமேஜினரியை விட்டுறணும். அதே காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருந்ததுன்னா மாடுலஸ் போடணும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அல்லது நீங்கள் இல்லை நான் எக்ஸ்ட்ரா கே தான் போடுவேன்னா கே போடுங்க, இது மைனஸ் கேன்னு வரும். அப்புறம் கேனுடைய வேல்யூ வந்து எக்ஸாகர் எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு போட்டிங்கன்னா 1/√ன்னு வரப்போகுது. ஸோ லேம்டா ஈக்குவல் டு 0ல் இதில் எக்ஸ் வேல்யூ என்னென்னு பார்த்துருக்குறோம். இன்னும் லேம்டா ஈக்குவல் டு 1ல் அதே மாதிரி பண்ணணும், லேம்டா ஈக்குவல் டு 2ல் அதே மாதிரி பண்ணணும். ஸோ லேம்டா ஈக்குவல் டு 1ல் இதே மாதிரி பண்ணுறோம். லேம்டா ஈக்குவல் டு 1ல் இதே மாதிரி பண்ணுறப்ப 1 - 1 0ன்னு ஆகிடும். ஸோ இதில் எல்லாமே 0 × x1 அப்படி தான் வரும். அது எந்த பிரயோஜனம் இருக்காது. 0x1 + 0x2 + 0x3 = 0ன்னு வரும். அது எல்லாம் தெரிஞ்சது தான். ஸோ இந்த ஈக்குவேஷன் யூஸ்லெஸ். 0 இங்கே ஒரு 0 வரும், இங்கே ஒரு 1ன்னு வரும். ஸோ 1 டைம்ஸ் x3 = 0ன்னு வரும். பாருங்களேன், இதில் பெருக்கிறப்ப 1 டைம்ஸ் x3 = 0ன்னு வரும். இதில் பெருக்கிறப்ப இது 0ன்னு ஆகிடும். 1 டைம்ஸ் x2 = 0ன்னு வரும். வேறு x1 பற்றி இது எதுவுமே சொல்லியிருக்காது. ஸோ x2 = 0, x3 = 0, x1 தெரியாதா? 1ன்னு வச்சுக்கோங்க. 1 0 0. இதுக்கு 1/√1² + 0² + 0² முன்னாடி போட்டால் 1 தான் வரும். தட் இஸ் த திங். ஓகே, நெக்ஸ்ட்டு கேஸ் 3 லேம்டா ஈக்குவல் டு 2ன்னு போடுறோம். லேம்டா ஈக்குவல் டு 2ன்னு போட்டோம்னா இந்த ஈக்குவேஷனில் இப்படி வரும். இங்கெல்லாம் 2 2 வரும். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம்னா இது -1 x1 = 0. அல்லது முதல்ல -1 -1 போட்டு சுருக்கிட்டு அடுத்த தடவை போகலாம். -1 டைம்ஸ் x1 -x1 = 0. இதையும் இருக்கிறப்ப -x2 + x3 = 0. இதையும் இருக்கிறப்ப x3 + x2 = 0. சாரி, x2 - x3 = 0. இந்த மேலே உள்ள ஈக்குவேஷன் என்ன சொல்லுகிறதுனா x1 வந்து 0. ஸோ நம்ம இது மாதிரி கால வடிவில் போடுறப்ப மேலே 0 வருதுன்னு அர்த்தம். இங்கே x2ம் x3யும் ஆப்போசிட் சைடில் இருக்குது. ஒன்று எங்கே எடுத்துகிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், x2 = x3ன்னு வந்துடும். இதில் எப்படி எடுத்துகிட்டு வந்தாலும் x2 = x3 வரும். ஸோ x2ம் x3யும் ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன செய்யணும், இங்கேயும் 1ன்னு போட்டுக்கலாம். ஸோ மேலே 0, இங்கேயும் 1ன்னு போட்டு 1/√, ஸ்கொயர் பண்ணி பார்க்குறப்ப 1/√ன்னு வரும். இதாக இருக்குது பாருங்கள். ஸோ x1 = 0ங்கிறப்ப மேலே 0. இதில் x2 = x3, இதுலேயும் x2 = x3. ஸோ ரெண்டையும் 1 1ன்னு போட்டிருக்கிறோம். முன்னாடி அதனுடைய நாம எடுத்து போட்டிருக்கிறோம். ஸோ லெங்க்த்து ஸ்கொயர் இருக்குது, லெங்க்த்தை வந்து போட்டிருக்கிறோம். 1/√, இதனுடைய ஸ்கொயர் ப்ளஸ் இதனுடைய ஸ்கொயர் ப்ளஸ் இதனுடைய ஸ்கொயர். இது கொஞ்சம் லிட்டில் பிட் காம்ப்ளிகேட்டடாக இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபைண்ட் த eigenvalues and eigenvectors of the matrix. Another one practice. Characteristic equation, determinant of a minus lambda = 0. So 1 minus lambda, 0 minus lambda, 0 minus lambda, மற்றெல்லாம் எழுதி determinant of 0. ஸோ இதை போட்டோம்னா 1 minus lambda. ஸோ இதுவும் காம்ப்ளிகேட்டட் இல்லை, சிம்பிள் தான். ஸோ 1 minus lambda டைம்ஸ் minus lambda minus lambda lambda squared -1 = 0. ஸோ இதை பிரிக்கிடக்கூடாது இந்த மாதிரி கேஸில், சில கேஸில். ஸோ 1 minus lambda, இதை வந்து lambda square -1 இருக்குது. a square minus b square ஃபார்முலா இருக்குது. ஸோ a + b டைம்ஸ் a - b. ஸோ lambda +1 and lambda -1. ஸோ அதை விட இது கொஞ்சம் லிட்டில் பிட் காம்ப்ளிகேட்டட் தான். இதில் பார்த்தீங்கன்னா ஏகன் வேல்யூஸ் வந்து இங்கே லேம்டா வந்து 1 இருந்தாலும் 0 ஆகும், இங்கே லேம்டா 1 இருந்தாலும் 0 ஆகும், லேம்டா -1 இருந்தாலும் 0 ஆகும். ஸோ இங்கே லேம்டாங்கிறது டிஸ்டிங்க்ட் இல்லை, மூணுமே வெவ்வேறையாக இல்லை, ரெண்டு இது சேமாக இருக்குது. ரெண்டு இது சேமாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் டிஜெனரசி, டிஜெனரேட் அப்படின்னு பேர். இது ஏன் இவ்வளோ ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குதுன்னா, குவாண்டம் மெக்கானிக்ஸில் உள்ள ஈக்குவேஷன்ஸு இப்படி தான் இருக்கும். Hψ = Eψன்னு இருக்குன்னா அது ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன். அதில் வந்து சைங்கிறது ஏகன் வெக்டார், ஈங்கிறது ஏகன் வேல்யூ. ஸோ சேம் ஏகன் வேல்யூவில் டிஃப்ரெண்ட் குவாண்டம் ஸ்டேட் இருந்ததுன்னா அதுக்கு பேர் டிஜெனரசின்னு பேர், டிஜெனரேட். இங்கே ஒரே ஏகன் வேல்யூ 2 தடவை இருக்குது. ஸோ மல்டிப்ளிசிட்டி 2, டபுள் டைம் டிஜெனரேட். ஸோ கேஸு 1 and 2 ரெண்டுமே ஒரே சேம் கேஸ் தான், ஏன்னா லேம்டா = 1. ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு இதை நம்ம பார்க்குறப்ப இதில் a - lambda = x = 0ன்னு போடுறப்ப 1 - 1
இங்கே வந்து லேம்டா இருக்கிறப்ப ஒன்றுங்கிறப்ப இதே தான் இந்த ஈக்குவேஷனை மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதியிருக்கிறோம். அவ்வளோதான். லேம்டாவுக்கு பல ஒன்றுன்னு போட்டிருக்கிறோம். இப்போ பெருக்கி எழுதுவோம். இது 0 தான். ஸோ 0 0ன்னு வரும். இதில் வந்து -1 டைம்ஸ் x2 ப்ளஸ் 1 டைம்ஸ் x3, இது 1 டைம்ஸ் x2 மைனஸ் x3 டைம்ஸ் -1 டைம்ஸ் x3 ஈக்குவல் டு 0. இந்த ரெண்டுமே என்ன சொல்லுதுன்னா x2 ஈக்குவல் டு x3ன்னு சொல்லுது. ஸோ x1 வந்து 0. x1 பற்றி எதுவுமே இது சொல்லலை. நல்லா பாருங்கள், x1 இதில் வரவே இல்லை. x1 பற்றி எதுவுமே சொல்லலை. அப்போது x1 வேல்யூ 1 கூட இருக்கலாம், 0 கூட இருக்கலாம். ஸோ 2 பாசிபிலிட்டி இருக்கணும், 2 ஏகன் வெக்டார் இருக்கணும். எப்படி பார்த்துருக்குறோம் பாருங்கள். x2 வந்து x3 இருக்கணும். அப்போ 1 தான் போடுறோம். அப்புறம் x1 வந்து தெரியாது. x1 பற்றி எந்த ஈக்குவேஷனுமே இல்லை. x1 பற்றி தெரியாதுன்னா 1ன்னு அசீவ் பண்ணலாம், 0ன்னு வேணாலும் அசீவ் பண்ணலாம். ஸோ 2 டிஃப்ரெண்ட் கேஸ் நமக்கு வேண்டி இருக்குது. ஸோ இதுக்கு பேர் ஆர்த்தாகனல். இந்த 1 0ன்னு வந்துன்னா அது ஆர்த்தாகனலாக இருக்கும். ஸோ இது ஒரு 1ன்னு போட்டுக்கிறோம், 1 0ன்னு போட்டுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி டீஜெனரேட் கேஸில் ஃபார் ஏ பர்டிகுலர் லேம்டா 2 ஏகன் வெக்டார்ஸ் தேவை இருக்குது. ஸோ x1 எதை பற்றி எதுவுமே தெரியலன்னா அதை வந்து 0ன்னு எடுத்துக்கோங்க, இன்னொன்று 1ன்னு எடுத்துக்கோங்க. x2 ஈக்குவல் டு x3ங்கிறப்ப 1 போட்டுக்கிறோம். இங்கே பார்க்குறப்ப அந்த ரூட் ஆஃப் 1² + 1² தான் வரும். இங்கே ரூட் ஆஃப் 1² + 1² another 1² 3ன்னு வரும். ஸோ இப்போ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ another கேஸ் லாம்டா ஈக்குவல் டு -1ன்னு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப, அந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப -(-) +1 +1ன்னு வரும். ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி பெருக்கிறப்ப 2x1 = 0. ஸோ x1க்கு என்னென்னு தெரியும் இதில். Another thing is x2 plus x3 equal to 0 and x2 plus x3 is equal to 0. Another one. So x2 plus x3 is equal to 0னா அப்போ 1 வந்து +1ன்னு போட்டோம்னா அது இங்கே போகிறப்ப -1 ஆகிடும். ஸோ x2 வந்து +1னா x3 வந்து -1. அப்படின்னா தான் 1 -1 நம்ம கூட்டுறப்ப 0ன்னு வரும். ஸோ x2 வந்து 1, x3 வந்து -1. x1 வந்து ஆல்ரெடி இங்கே 0ன்னு இது சொல்லிடுச்சு. ஸோ 0 1 -1 1/√2. சார் நான் கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய போகிறேன் சார், தாராளமாக செய்யுங்க. இங்கே -1 போட்டு இங்கே 1 போட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த சேம் திங் தான். ஏன்னா ஒரு கான்ஸ்டன்ட் டைம் ஏகன் வெக்டார் இஸ் ஏகன் வெக்டார். ஓகே, தேங்க்யூ.